ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீலாக் மூலமாக நம்ம எல்லாருமே ஒன்றா சபரிமலைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். சபரிமலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் 40 நாள் விரதம் இருந்து இருமுடி எடுத்துக்கிட்டு தான் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு தரிசனம் பண்ண போவாங்க. அப்படி விரதம் இல்லாமல் இருமுடி கட்டாமல் மாலை போட்டுக்காமல் கூட அவங்க தாராளமாக ஐயப்ப சுவாமி தரிசனம் பண்ண போகலாம். ஆனால் அப்படிப்பட்டவங்க எல்லாரும் 18 படி ஏற முடியாது. அவங்க சைடில் இருக்க படிக்கட்டு வழியாக தான் போக முடியும். 18 படி ஏறி ஐயப்ப சுவாமி தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இருமுடி கட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து எனக்கு கோவிலில் ஐயப்ப சுவாமி சன்னதியில் இருமுடி கட்டும்போது எடுத்த வீடியோ. இருமுடி பையில் நம்ம ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகத்துக்கு கொண்டு போக வேண்டிய நெய்யை ஒரு தேங்காயில் போட்டு தருவாங்க. அது போக அரிசி, இன்னும் சில பல ஐட்டங்கள்லாம் அந்த ஐதீகப்படி என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருமுடி பையில் போட்டு தருவாங்க. ஐயப்போ ஐயப்போ சுவாமியே என் குருநாதா ஐயப்பா ஏகாந்தவாசா ஐயப்பா குருவின் குருவே ஐயப்பா. சுவாமியே ஐயப்பா ஹரே ரசன் ஆனந்தநாயனப்ப சுவாமியே ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சென்ட்ரல் ஸ்டேஷன் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் ஏற போகிறோம் இப்போ நாங்கள். ஓகே, சபரிமலைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் 30 பேருமே ரொம்ப லேட்டாக தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம். எல்லா டிக்கெட்டும் கடைசி வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு சீட்லேயும் 2 பேராக உட்காருங்கடான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுது சொல்லுங்க. நெட்டு வேணும். என்ன வேணும் உங்கள் 2 பேருக்கும்? நெட்டு வேணும். நான் கேட்கல, இவன் தான் கேட்கணும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்க போன கொஞ்சோண்டு தயவு செஞ்சு நான் கேட்கல, இவன் தான் கேட்கறான். ஹாட்ஸ்பாட். ஆனால் நீங்கள் உங்கள் 2 பேரோட இவன் தாண்டா ரொம்ப சூப்பர். யார் எப்படி போனால் எனக்கு என்ன. இதுக்கு அடுத்து இப்போ நாங்கள் பஸ் ஏற போகிறோம் செங்கனூர்லேருந்து. மணி 5:45. ஒரு வழியாக பஸ் ஏறிட்டோம். எங்கடா போக போகிறோம் இப்போ? டேரெக்டாக பம்பாக்கு பஸ்ஸு. மணி 7 ஆகுது. இன்னும் நாங்கள் பம்பா போய் சேரல. அதுக்குள்ளே பஸ்ஸை பாதியில் நிப்பாட்டி டிரைவர் கண்டக்டர் சாப்பிட்றேன்னு ஒரு ஹோட்டலில் இறங்கிட்டாங்க. எல்லாரும் போய் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. 7 மணி செம்ம குளிராக இருக்கு. வியூ நல்லா இருக்குங்க. ஆனால் கேமரா ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன். அங்கே பேர் சூரியன் நம்ம கூட வந்துட்டு இருக்கு. அப்படியே பார்த்தோன்னே
வந்து இறங்கியாச்சு. மணி இப்போ கரெக்டாக 9, 3 மணி நேரம் ஆச்சு. நான் கூட 1 ஹவரில் வந்துடலாம் வெயில் அடிச்சுக்கிட்டே குளிருது. செங்கனூர்லேருந்து பம்பா வரத்துக்கு 1 ஹவர் தான் ஆகும்னு நினச்சேன். ஆனால் பஸ்ஸில் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி குளிரா இருக்குமா இல்லை பம்பாவில் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். சரணமையப்பா, சரணமையப்பா. மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு கீழே மலையிலேருந்து மேலே நடந்து போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆச்சு. ரொம்ப டயர்டாகி அங்கங்கே ஸ்டாப் ஆகி உட்காந்துட்டேன். ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கும், ஆனால் மேலே நிமிர்ந்து பார்த்தா இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமான்ற மாதிரி இருக்கும். லைஃப்பும் அதே மாதிரி தான். நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கோல்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம அங்கங்கே டயர்டாகி இன்னும் இவ்வளோ பண்ணணுமே நம்ம அப்படின்னு நம்ம களைச்சி போய் உட்காந்தோம்னா நமக்கும் பின்னாடி வரவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டே இருப்பாங்கன்ற ஒரு சின்ன மெசேஜ் இதில் சொல்லிக்கிறேன். சபரிமலையில் ஐயப்பா சன்னதிக்கு பக்கத்துலேயே மஞ்சள் மாத்தான ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஐயப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போது ஐயப்பா அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக என்ன சொன்னார்னா, பேர் என்ன, வருஷம் வருஷம் கன்னிசாமின்னு வருவாங்க. அதாவது முதல் முறையாக ஐயப்பா கோயிலுக்கு வரவங்க. எப்போ கன்னிசாமி வர்றது ஒரேடியாக நிப்பாட்டுறாங்களோ, அதாவது புதுசாக முதல் முறையாக தன் வாழ்க்கையிலே ஐயப்ப மலைக்கு வர்றது எப்போ முடியுதோ அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் இந்த வருஷமும் புதுசாக முதல் முறையாக ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சரத்தை அங்கே கொடியில் குத்திட்டு வருவோம். வந்திருக்கோம் கன்னிசாமி, இந்த வருஷமும் நாங்கள் வந்திருக்கோம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு. 3வது வருஷமாக வரவங்கள மணிகண்ட சாமின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் மணி கட்டி விட்டாங்க. இது எனக்கு 3வது வருஷம். தொடர்ந்து 18 வருஷம் வரவங்க எல்லோரும் தென்னங்கண்டு நட்டு போவாங்க சபரிமலையில். இத்தனை வருஷமாக எல்லோரும் நட்ட தென்னங்கண்டு தென்னை மரமாக வளர்ந்துருக்கு மலையில். இந்த மாதிரி நடக்கும்போது டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு சாமியே சரணமையப்பான்னு சரண கோஷம் சொல்லிகிட்டே வந்தோம்னா ஆக்சிஜன் அதிகமாக நமக்கு கிடைக்கும், களைப்பு தெரியாமல் இருக்கும். கேரளாவில் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனால் கூட சரி, குடிக்கிற தண்ணி எல்லாமே ரெட்டிஷ் கலரில் இருக்குது. அவங்க குடிக்கிற வாட்டரோட சேர்த்து ஏதோ ஒரு மூலிகையை மிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் தாராளமாக லீவ் பண்ணுங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த சரங்குத்தின்னு இடப்படக்கூடிய இடம். ஃபஸ்ட்டு டைம் சபரிமலைக்கு வர பக்தர்கள் எல்லோரும் கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லோரும் நாங்கள் முதல் முறையாக வந்திருக்கோம், நாங்கள் கன்னிசாமி வந்திருக்கோம்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக சரத்தை குத்துவாங்க. மலைக்கு மேலே நடந்து கூட வர முடியாத பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி டோலின்ற பேரில் 4 பேர் அவங்கள தூக்கிட்டு போவாங்க. பதினெட்டாம் படி வந்தாச்சு. இந்த பக்கம் வழியை கெடுத்த சுவாமி, இந்த பக்கம் கற்பண்ண சுவாமி. இந்த தேங்காய்லாம் உடைப்பாங்க. 18ஆம் படி ஏற போகிறோம். இதுக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணால் ஃபோனை பிடிச்சி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ரஷ் ஜாஸ்தியாக இருக்குது. சுவாமி சரணம். எல்லா கோயிலோட துவாஜஸ்தம்பம் மேலே கூர்மையாக தான் இருக்கும். ஆனால் ஐயப்ப சுவாமி கோயில் துவாஜஸ்தம்பம் மேலே ஒரு குதிரை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மாளிகை பொறுத்தவரை கிட்ட இருக்கும். சுவாமி காட்டி வரக்கூடாதுன்னு இங்கே எல்லாருமே ரிவர்ஸில் சுவாமி பார்த்தா போலேயே அப்படியே வெளியில் இறங்குறாங்க. அதுபோக இவங்க தான் மஞ்சள் மாதா, இவங்க தான் ஐயப்ப சுவாமி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் ஐயப்ப சுவாமி சொன்ன மாதிரி கன்னிசாமிகள் நாங்கள்லாம் வந்திருக்கோன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக நாங்கள் முதல் முறையாக ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் எல்லாரும் இந்த மஞ்சள் கலர் தேங்காவை அந்த சுவாமி சந்தையை சுற்றி இதுதான் மணிகண்டமும். மணிகண்ட சுவாமியாக 3வது முறையாக வர சுவாமிகள் எல்லாரும் அவங்க கழுத்தில் இருக்க மணி இங்கே தான் கட்டுவாங்க. சுவாமி தரிசனம் முடிஞ்சது. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க இருமுடி பையில் சுமந்துட்டு வந்த நெய் தேங்காவை உடைச்சி அந்த நெய் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போய் ஐயப்ப சுவாமி கொடுக்க போகிறோம் நெய் அபிஷேகத்துக்காக. ஃப்ரீயாக கப்ப கஞ்சி கொடுக்குறாங்க. அன்னதானத்தில் போய் சாப்பிட போகிறோம். தினம் தினம் சுவாமி ஐயப்பன் கோவிலில் ஏகப்பட்ட பக்தர்களுக்கு இலவச அன்னதானம் நடைபெற்று வருகிறது. இப்போ நம்ம பிரசாதம் கவுண்டரில் இருக்கோம். ஐயப்ப சுவாமியோடைய ஃபேமஸ் பிரசாதமான அரவண பாயசம் அப்புறம் அப்பம், இது ரெண்டுமே இங்கே தான் கொடுப்பாங்க. இதுக்கு நேர் வழியிலே வந்திருக்கலாம். குறுக்கு வரின்னு சொல்லிட்டு திரும்பி அதே தப்பா பண்ணக்கூடாது. அங்கே ஒரு குறுக்கு வழி இருக்குது, நம்ம நேராகவே போவோம்.
இதோட என்னோட ட்ராவல் வீலாக் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் ட்ராவலிங் வித் மீ. இது என்னோட முதல் ட்ராவல் வீலாக்ன்றதுனால முன்ன பின்ன இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு எங்கேயாவது இடத்துக்கு போய் வீலாக் போடணுன்னா கூட நான் தாராளமாக போடுறேன். அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா போடலான்றது கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறமா ஃபினிஷிங் டச்சாக நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நாளைக்கு நான் காலேஜ் போனோடனே என்ன ஒரு குரூப் அப்படியே சேஸ் பண்ணோம். சீக்கிரமாக சிப்ஸ் கொடுறா, நேந்திரக்காய் சிப்ஸ் கொடு, அரவணை பாயசம் கொடு அப்படின்னு. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோலேயே நான் ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன். என்னையும் மதிச்சு ₹1 ₹2 கிடையாதுடா, ₹500 கேட்ட பத்தியா? பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ₹500 கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போதா தம்பி